எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் ஐனே அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன். அப்போ 1995 வந்த படம் இது ஒரு ஃப்ரெஞ்சு படம். இது ஆக்சுவலாக ஒரு 27 வயசு இளைஞன் அவர் பார்த்திங்கன்னா அவர் கண்ணு முன்னாடி ஒரு 17 வயசு சிறுவனை ஒரு போலீஸு எதையுமே தீர விசாரிக்காமல் சுட்டு கொள்கிறாங்க. அதை பார்த்து அவருக்கு மன ரீதியான பாதிப்பையும் அதுக்கு பின்னாடி நிறைய கேள்வியை அவர் கொடுக்குது. அந்த கேள்விக்கான பதில்கள் தான் இந்த படம். இந்த படம் வந்தப்போ ஃப்ரெஞ்சு பிரதமர் இந்த படத்தை பார்த்துட்டு அமைச்சரவை கூப்பிட்டு எல்லோரும் இந்த படத்தை கம்பல்சரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி காவல்துறையில் இருக்கிற அத்தனை பேர் இந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த படம் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிட்ட போது எல்லோரும் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே பாதுகாப்புக்கு வந்த போலீஸ்காரங்க இந்த படத்தை மேலே இருக்கிற வெறுப்புனால் அவங்க திரைக்கு பின்னாடி அவங்க திரும்பி நின்றுருக்காங்க. அவங்களுடைய பின்பக்கத்தை காமிச்சு திரும்பி நின்றுருக்காங்க. யாருமே அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷனில் அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் 1995 வந்தாலையும் இந்த படத்துக்கும் சிட்டி ஆஃப் காட் படத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற நிறைய பொலிட்டிக்கலுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை தாண்டி இந்த படம் பேசின விஷயம் இன்றைக்கும் ஃப்ரான்ஸில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது நடக்கிறப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஈஃபில் டவர், ஆடம்பரமான வாழ்க்கை, அது வேறு ஒரு உலகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் நினைப்போம். ஆனால் அதை தாண்டி அந்த நகரத்துக்கு வெளியே பால்டியூ அப்படின்ற பல அடுக்குமாடி குடியிருப்புகளை பற்றின ஒரு கதை தான் இந்த படம். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்காகவும் அந்த நாட்டில் குடியேறினவர்களுக்காகவும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் அது. 90கள் காலத்தில் வறுமை, போதைப்பொருள் பழக்கம், வேலையில் திண்டாட்டம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. இந்த பகுதியில் வாழ்கிற அரபு, ஆப்பிரிக்க, யூத இளைஞர்களை பிரெஞ்சு சமூகம் தன்னோட கலக்காதவங்களாகவே தான் பார்த்தாங்க. அவங்கள எப்பயுமே விலக்கி வச்சு தான் பார்த்தாங்க. நீங்கள் எங்களுடைய பிரெஞ்சு மக்கள் கிடையாது, நீங்கள் எப்பயுமே எனக்கு அந்நியப்பட்டவங்க தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் அவங்க பார்த்தாங்க. இந்த தனிமைப்படுத்தல் தான் இந்த படத்துடைய மிக முக்கியமான கருப்பொருள். அதை தாண்டி நான் சொன்னேன் இல்லையா, அங்கே சுட்டு கொல்லப்பட்ட 17 வயசு சிறுவன் அவன் அங்கே பார்த்த இயக்குனர் இந்த சம்பவத்தை பார்த்து அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த பையனுடைய மரணம் ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. அந்த கேள்வி தான் இயக்குனருக்கு இதை படமாக இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஊந்துதலை கொடுத்துருக்கு. இப்போ 1990 ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. இதெல்லாம் வச்சு தான் டைரக்டர் படம் எடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஆரம்ப புள்ளியிலேருந்து ஆரம்பித்தா தான் இந்த பிரச்சனை எங்கே முடியுதுன்னு பார்க்க முடியும். ஃப்ரான்ஸ் நாடு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுடைய பல பகுதியில், முக்கியமாக சொல்லப்போனால் அல்ஜீரியா, மொராக்கோ, துனிசியா இந்த நாடுகளெலாம் தங்களுடைய கட்டுப்பாடுகள் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1950 அந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஃப்ரான்ஸில் ஏற்பட்ட தொழிலாளர் பற்றாக்குறைக்காக அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வேலைக்கு வர வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்தால் கூட ஃப்ரான்ஸை ஒரு மிகப்பெரிய நாடாக கட்டமைப்பதில் இவங்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் அங்கே வழங்கப்படவே இல்லை. 1960 பாரிஸ் நகரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமானதுனால அங்கே இடம் பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு. இந்த தொழிலாளி வர்க்கத்துக்காக நகரத்துக்கு எல்லையில் ஒரு நிறைய கட்டிடங்களை ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்க. அந்த இடத்த பேர் தான் பார்த்திங்கன்னா HLM அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் நகரத்துலேருந்து துண்டிக்கப்பட்டது. அங்கே போகிறதுக்கு சரியான போக்குவரத்து வசதியும் கிடையாது, அதுக்கடுத்து அங்கே வேலை வாய்ப்புகளும் பெருசாக கிடையாது. அதனால் அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நவீன சேரி அப்படின்ற சொல்லப்படுற இடமா மாறிச்சு. அங்கே வாழ்கிற இளைஞர்கள் தாங்கள்லாம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அப்படி உணர்ந்தால் கூட சமூகம் அவங்கள தள்ளி தான் வச்சிச்சு. ஃப்ரான்ஸோட எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை கிடையாது. மார்சாய், லியோன் இந்த மாதிரி பெரிய நகரத்துக்கூடிய விளிம்பு நிலையில் மட்டும்தான் இந்த மக்கள் பெரிய பிரச்சனைகள் சந்தித்தாங்க. சரி, இந்த மக்கள்லாம் ஏன் இந்த அளவுக்கு வெறுப்பு ஆளானாங்க கவர்மெண்ட் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல வேலையில்லா திண்டாட்டம் தான். அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அடையாள சிக்கலில் இருந்தாங்க. அதாவது நீங்களாம் இமிகிரேட்ஸ், உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதான் நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற வேலையை எங்களால் கொடுக்க முடியாது. இப்போ எங்களுடைய ஃப்ரெஞ்சு மக்களுக்கு அவங்களுக்கான வேலையை தாண்டி தான் உங்களுக்கான வேலை நாங்கள் கொடுக்க முடியுன்ற நிலைமை வந்ததுனால இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட பெரும்பாலும் பறிக்கப்பட்டுச்சு. இதுக்கடுத்து காவல்துறை பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த மக்களை போய் துன்புறுத்துறது, அவங்கள போய் அடிக்கடி பரிசோதனை பண்ணுறது, இது இன்னுமே அவங்கள மன ரீதியாக துன்பத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் பொறுத்து தான் பெரிய கலவரமே வெடிச்சு போச்சு. அந்த டைமில் தான் அந்த 17 வயசு சிறுவன்
1993 சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பகுதியில் அது மிகப்பெரிய கலரமாக வெடிச்சிச்சு. இன்னும் அது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கும் அவங்களுக்குமே ஒரு பெரிய இடைவெளி தான் வந்துச்சு. இதனால தான் அன்றைக்கி இருந்த பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு இதை எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள், இதை நம்ம வந்து ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. லேஹைனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனோட கதைலாம் கிடையாது. அது ஒரு சமூகத்தின் தோல்வியையும் ஒடுக்கப்பட்டவங்க வந்து வெடிக்க காத்திருக்கும் கோபத்தையும் ஆவணப்படுத்தின ஒரு வரலாறு தான் சொல்ல முடியும். ஒரு காவல்துறையோடைய சின்ன தவறு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு போய் நிற்க வைக்கிது அப்படின்றது தான் டைரக்டர் பதிவு பண்ணியிருப்பார். அதிகாரம் கையில் வச்சுங்கிறவங்க அவங்க பண்ணுற தவறுனால சாமானிய மனிதன் எப்படி பாதிக்கப்படுறான், அவனை எப்படி இந்த அந்த அதிகாரம் வந்து குற்றவாளியாக மாற்றுது அப்படின்றது தான் அந்த படம் பதிவு செஞ்சுருக்கு. இந்த படம் வந்தப்போ பிரான்ஸில் மிகப்பெரிய ஒரு சமூக பூகம்பத்தையே உண்டாக்கிச்சது. தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய மொழியை, காவல்துறையினால் அவங்களாம் அனுபவிக்கிற சித்திரவதையை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எல்லாருமே உணர்ச்சிவசப்பட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தன் நம்மளுடைய வழியை புரிஞ்சிருக்கான்ற ஒரு திருப்தி அந்த மக்கள் கிடச்சிருக்கு. ஆனால் வழக்கம் போல் பிரான்ஸ் போலீஸு கடும் எதிர்ப்பு அந்த படத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் தான் பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் காடோட கிட்டத்தட்ட ஒத்து போயிருக்கும். இங்கே தமிழ் சினிமா நிறைய படத்தோட ஒத்து போவோம். தெருமுனை கலாச்சாரத்தை சினிமாவுக்குள் கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு இந்த படத்துக்கு தான் உண்டு. அதாவது ரேப் பாடகர்கள், ஹிப்ஹாப் பாடகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாக்குள்ளே இயல்போடு கொண்டு வந்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தில் வர ஒரு காட்சி அமைப்பு என்னென்னா, அந்த படத்தை பற்றி நான் உள்ளே பேச விரும்பல, நான் இது நடந்த வரலாறு மட்டும் தான் கூட சொல்கிறேன் நான். அப்போ தான் அந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும். துப்பாக்கியை வந்து நம்ம கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பிடிச்சிட்டு ஒரு ஆக்ரோஷமாக ஒரு இது பண்ணுவார். இது கிட்டத்தட்ட டாக்ஸி டிரைவரு நிறைய படத்தில் உங்களுக்கு எதிரொலிக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய வெறுமை இதெல்லாம் வந்து எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாமல் அவங்க அதிகமாக அதை வந்து வெளிப்படுத்துகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தான். அந்த கண்ணாடி முன்னாடி அவர் வெளிப்படுத்துகிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இயல்பாக இருக்கும். அந்த வெறுமையும் அந்த கோபமும் நமக்கு வந்து அவருடைய அந்த உலகத்தை வந்து புரிஞ்சக்கூடிய இடமாக தான் நம்ம பார்க்குற மாதிரி தான் டைரக்டர் வந்து அந்த காட்சியை வச்சுருப்பார். இந்த படம் நான் பார்த்தப்ப எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் கொடுத்துச்சு. அதாவது ஒரு 3 கேரக்டர் இருப்பாங்க. அந்த 3 கேரக்டருக்கும் 3 விதமான குணங்கள் இருக்கும். அந்த 3 விதமான குணங்களும் ஒரு இடத்துல மாற ஆரம்பிக்கும். அந்த மாற ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை நம்மளால் எப்பவுமே கடக்கவே முடியாது. நம்ம வந்து எவ்வளோ தான் அகிம்சை வழியில் போனால் கூட கடைசியில் நம்மளை வந்து குற்றவாளியாக உருவாக்குறது இங்கே இருக்கிற அதிகாரம்தான் அப்படின்றத அந்த படம் கடைசி காட்சியில் தோல்விச்சு காமிச்சிருக்கும். இதை விட ஒரு காட்சி அமைப்பை, ஒரு அதிகாரத்தோடைய அணுகுமுறையை இதை விட ஒரு சிறப்பாக காட்சிப்படுத்தவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இது நமக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். இந்த அதிகாரம் ஒரு சாமானியனை எப்படி வழிவாங்குது, குற்றவாளியான மாற்றுது அப்படின்றத மிக அப்பட்டமாக தோல்விச்சு காட்டின ஒரு படம். ஈபிள் டவரை மட்டுமே நம்ம பார்த்து ரசித்து, ஃப்ரான்ஸோடைய அழகை மட்டுமே ரசித்து நம்ம அங்கே இருக்கிற ஒரு ஃபீல் குட் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய. பட் ஆனால் அங்கே ஃப்ரான்ஸோடைய வேற ஒரு முகத்தை காமிச்ச படத்தில் இந்த படமாக ஒன்று. எப்படி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய வேற ஒரு முகத்தை நம்ம காமிச்சிச்சோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு படம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் பேசுவோம். சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பாட்டிருங்க. தேங்க்யூ.